ஓம் ஸ்ரீ ஜெய் சாரம். வணக்கம், நான் ஜெயந்தி. என்ன மன்னிச்சிருங்கம்மா, 2-3 கிழமையா நான் உங்களுக்கு எபிசோட் போடல. காரணம், என்னோட அண்ணி எங்களை விட்டு போயிட்டா. அதுக்காகத்தாம்மா ரொம்ப மனவேதனையா இருந்தேன். எனக்கு எல்லாமே அண்ணியை பற்றி உங்ககிட்டயும் நான் சொல்லியிருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி என்கிட்ட வந்தா. என்கிட்ட எப்பவும் வந்து போவா. நான் ஃபோன் பேசும்போது என்னோட குரல் கொஞ்சம் அவங்க வித்தியாசமா தெரிஞ்சா ஒரு 1 ஹவர்ல வீட்டை வந்து நிற்பா. ஆனா வந்து போவாங்க. ஆனா அன்னைக்கு வரும்போது அந்த சண்டே 26ஆம் தேதியா இருக்கணும், வரும்போது எங்க அண்ணாவோட தான் வந்திருந்தாங்க. நாங்க ஸ்ரீலங்கா போறதா, அண்ணி ஸ்ரீலங்கா போறதா இருந்தா என்னோட தான் போகணும் அப்படின்டே சொல்லிட்டு இப்பதான் கிடைச்சது போறதுக்கு அப்படின்றதுனால நான் அந்த சனிக்கிழமை முதல் நாள் தான் டிக்கெட் புக் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டேன். அப்போ அதுக்காக கொஞ்சம் அவங்கள்ட்ட இருந்த சாமான்களும் கொண்டு அண்ணாவோட வந்திருந்தாங்க. வந்த இடத்துல வந்து எங்க வீட்டில் மத்தியானம் போல அவங்க வரும்போது கூட அவங்க இந்த ட்ரெயின் நார்மலா 20 மினிட்ஸ்ல வரலாம். அதுக்கு பிறகு பஸ் எடுத்து வரணும் எங்க வீட்டுக்கு. ஒரு 1/2 hour 30-40 மினிட்ஸ் தான் பிடிக்கும். ஆனா அன்னைக்கு 1.5-2 hours கிட்ட பிடிச்சது. ஏன்னு சொன்னா அவங்களோட ரயில்வே ஏதோ ப்ராப்ளம், அது ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா, பூட்டி இருக்கு. ஒரு கிழமைக்கு ஏதோ 2 கிழமைக்கு பூட்டி இருந்ததா சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப டைம் பிடிச்சது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாவோட வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வந்ததும் பசிக்குதுன்னு ஒரு நாளும் அண்ணி 2000 இங்க அண்ணாவை மரி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் 2022ல வந்தாங்க இங்கே பிரான்ஸுக்கு. 21ல வந்தாங்க இங்கே பிரான்ஸுக்கு. அண்ணி வலுவு காலம் இருந்ததுக்கு பசிக்குதுன்னு என்னட்ட வந்து அவங்க கேட்டது கிடையாது. அன்னைக்கு வீட்டு வாசல்ல வரும்போது எனக்கு பசிக்குதுன்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. அண்ணா கூட சொன்னார், அன்னைக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எபிசோட் செஞ்சுட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, எல்லாமே செய்ய வச்சுட்டார் பாபா. அதனாலதான் நான் உங்களுக்கு போன எபிசோட் போட கிடைச்சிது. அதை அப்படியே செஞ்சு முடிய நான் வெளியில போகவும், அந்த ரூமை விட்டு வெளியில போகவும் அண்ணி வந்திருந்தாங்க. அண்ணி அப்படி வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சாப்பிட்டு என் கையால சாப்பிட்டு, அன்னைக்கு அவங்க முட்டைன்னா ரொம்ப பிடிக்குமா அன்னைக்கு. அதனால முட்டை கூட அன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன் என் கையால. வழக்கமா இங்க வந்தா அவங்க எனக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வருவாங்க. செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. எனக்கு இடியப்பம் செஞ்சுட்டு அப்படியே என்ன சொல்றது, தோசைக்கு மாவெல்லாம் செஞ்சபடி. அதுக்கப்புறம் எனக்கு சிலோன் காஃபி இருக்கு இல்லையா, காஃபி, சிலோன் காஃபி வந்து அவங்களே இடிச்சு அவங்களே செஞ்சுட்டு வருவாங்க. அதுவும் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. செஞ்சுட்டு வந்தது மட்டுமில்லை, என் கையில கொண்டு வந்து தந்து உங்களுக்காக, என்னோட பேரு சொல்லி என்ன வீட்டுல பாபான்னு கூப்பிடுவாங்க. அதனால பாபா இது உங்களுக்காகன்னு சொல்லி என் கையில தந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்து, சிலோனுக்கு போறோம் இல்லையா நான் அண்ணியோட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவ. 2 பேரும் தனியா போறது, அவங்களோட உறவினர்கள் எல்லாரையும் பார்க்கணும், போய் நிக்கணும். அப்ப நான் சொன்னேன், ஒரு 1 வீக் நான் எங்க ஊர்ல நின்று உங்களோட போறபடியா எங்க கோயில்கள், எங்களோட குலதெய்வம் எல்லாருக்கும் பொங்கல் செய்யணும். பாபா அறிமுகப்படுத்தி வச்சார் இல்லையா எனக்கு ஒரு பாபா கோயில் நம்ம ஊர்ல. அந்த கோயில்லையும் அந்த கோயிலுக்கு போகணும். அங்க அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க என்ன வர சொல்லி. அப்படின்லாம் ரொம்ப சந்தோஷமா அதை பத்தி எல்லாம் கதைச்சிட்டு இருந்தா அண்ணி. அப்படின்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சந்தோஷமா இருந்துட்டு எப்பவும் வழக்கம் போல அண்ணா தான் கூப்பிடுவார். நேரம் போது சீக்கிரமா வாண்டு கூப்பிடுவார். கூப்பிடும்போது அண்ணி கொஞ்சம் பொறுங்களன்ற மாதிரி வேற வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அண்ணா சொல்லுவார், நீ நின்று அடுத்த பஸ்ல வா, நான் போறேன்னு சொல்லி அண்ணா போகும்போது அண்ணி சீக்கிரமா போயிடுவாங்க. ஆனா அன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அண்ணியே கூப்பிட்டாங்க அண்ணாவை. வாங்க சீக்கிரமா போகலாம்னு கூப்பிடும் போது அண்ணா சொன்னார், நீ சொன்னியே இந்த ஒரு 4:30க்கு பிறகு போனா காணுமா அப்படின்னு சொல்லி, எதுக்கு இப்ப அவசரப்படுறன்னு கேட்கும்போது அண்ணி இல்ல போகணும், ஏதோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, அதனால அவங்களுக்கு எனக்கு முன்னால தனக்கு எதுவும் உடம்பு முடியாம போனா நான் யோசிப்பேன், நான் பதறிடுவேன் நினைச்சிட்டோ தெரியல. அண்ணாவை அண்ணிதான் கூப்பிட்டாங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. எங்க வீட்டுல இருக்கிற இந்த டாக்கிஸ் கூட அவங்களையே பார்த்துட்டு அவங்க காலையே சுத்திட்டு இருந்தாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போன கடைசி வார்த்தை,
இந்த கதவை முன் வாசலால தான் போனாங்க. பின் வாசலால வந்தாங்கன்னா பின் வாசலால தான் போவாங்க. அது அண்ணிதான் சொல்லி எனக்கு தெரியும். அப்படி வந்தா அப்படித்தான் போகணும்ண்டு. முன் வாசலால வந்தா முன் வாசலால தான் போவாங்க. அன்னைக்கு முன் வாசலால வந்திருந்தாங்க. அப்போ நான் கிச்சன்ல இருந்தேன். என்ன சத்தமா கூப்பிட்டு, பாபா நான் கதவை பூட்டுங்க, நான் போயிட்டு வரேன். இந்த வார்த்தை தான் எங்க அண்ணி என் கூட பேசின வார்த்தை கடைசியா. பாபா கதவை பூட்டுங்க, நான் போயிட்டு வரேன்னு போனவா அப்படியே போயிட்டா. என்ன சொல்றது, அப்படியே வெளிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. மூளைக்கு போற அந்த ரத்தம் வந்து ஏதோ பிளாக் ஆயிட்டுது. அதனால அங்க ரத்தம் போகல. அதனால அவங்களுக்கு ஏதோ ஒரு மயக்கம் வந்து அவங்க விழுந்துட்டாங்க. அது ரொம்ப எப்படி சொல்றது, அவங்களுக்கு 1/2 மணி நேரத்துல நடந்திருக்கு வீட்டே இருந்து போய். எங்க அண்ணா எனக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொன்னார். அவருக்கும் என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நீ யோசிக்காத, அண்ணி முழிச்சிட்டு தான் இருக்கா, அவளால பேச முடியலன்னு சொன்னார். எனக்கு என்ன செய்யறதுன்னே எப்படி சொல்றது, நீங்க நினைச்சு பாருங்க. உங்க வீட்டுல அப்படி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படி நடந்தா எப்படி இருக்கும். எனக்கு பிடிச்சவங்கள எங்க அண்ணியா போயிட்டா. அண்ணிதான் என் மனசுக்கு பிடிச்ச ஒரே ஒரு அந்த அவங்க கிட்டதான் நாங்க எல்லாமே மனம் திறந்து பேசுவோம் இல்லையா. எனக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லாமே எங்க அண்ணியா போயிட்டாங்க. எங்க அம்மா மாதிரி அப்படின்னு தான் நான் அவகிட்ட எப்பவுமே சொல்லுவேன். எங்க அக்கா மாதிரி, எங்க அம்மா மாதிரி நீங்க அப்படின்ட்டு அவகிட்ட அவ இருக்கும்போதே அவகிட்ட நான் அப்படி சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன சொல்றது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க கூட பாபாவோட பக்தி தான். எனக்காக இங்க வருவாங்க. முன்னாடி எல்லாம் வந்து அப்பா வியாழக்கிழமையில அபிஷேகம் செய்யறது எல்லாம் இருந்து பூஜை எல்லாம் முடிச்சுதான் போவாங்க. அப்பா கிட்ட ஓடி வந்து அழுதேன். அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அண்ணா சொன்னதுமே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையே அப்பா கிட்ட ஓடி வந்து அழுதேன். அப்பா கதறி அழுதுட்டேன். எனக்கே தெரியல எப்படி அப்படி சத்தம் போட்டு, வீட்டுல யாருமே இல்லை, சத்தம் போட்டு கதறி அழுதேன். அப்பா என்னப்பா இது, என்னாச்சு? எங்க அண்ணியோட ஆசையாவது என்ன நிறைவேற்ற வையுங்கப்பா. என்னோட அம்மாவோட ஆசை, என்னோட அக்காவோட ஆசை என்னால நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. எங்க அண்ணியோட ஆசையாவது நிறைவேற்றி வைக்க விடுங்கப்பா. அவங்க சிலோனுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்ரீலங்கா வரணும், போகணும், என் கூட தான் போகணும்னு இருந்ததுனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. என்னாச்சுப்பா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் அப்பா எனக்கு சொன்ன அந்த வார்த்தை, நான் பார்த்து கொள்றேன், அந்த வார்த்தை தான் என் காதுல உடைச்சுட்டே இருக்குது. இப்போ நான் பார்த்து கொள்றேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தை தான். அப்போ சரி ஓகே, அப்பா பாத்துக்குவார் அண்ணி, அப்பா பாத்துக்குவார். என்னால உடனே அங்க போக முடியல. காரணம், கார் டிரைவ் பண்ண முடியல. அந்த மனநிலையில நான் இருந்ததுனால அப்பா கிட்ட கேட்டு நான் என்னப்பா செய்யன்னு கேட்கும்போது அப்பா என்னோட மகளை ஞாபகப்படுத்தினார். என்னோட மகள் மூத்தவா எங்க அண்ணா வீட்டுக்கு கிட்டதான் இருந்தா. அதனால நான் அவகிட்ட சொன்னதும் அவ உடனே நான் போறேன், நான் வீட்டுலதான் இருக்கேன், பிரச்சனை இல்லை, நாங்க போறோம், நீங்க வைங்க, எங்க போகன்னு சொல்லி கேட்டா. நான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல மாமா நிக்கிறார், வீட்டை வர்றதா சொன்னார். மாமி அவட மெடிக்கல் இது எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு வந்திருக்கா, எதுக்குமே கொண்டு வரல. அதனால எங்க அண்ணா ஹாஸ்பிட்டல்ல அண்ணிய விட்டுட்டு மறுபடி வீட்டுக்கு போய்தான் அந்த அவட டாக்குமெண்ட்ஸ் எடுக்கணும். ஆனா அவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சிருந்தது இல்லையா, அதெல்லாம் பார்க்காம அவங்க செய்ய முடியாது. அதனால எல்லாமே அங்க வந்துதான் அடுக்கணும். வீட்டை திரும்பி வர்றார். அப்போ அவங்க வீடு பக்கத்துல என்னோட மகளோட வீடு. அவ உடனடியாவே அண்ணா கிட்ட போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தா. அதுக்கப்புறம் என்னால டிரைவ் பண்ண முடியல, எனக்கு நிக்கவும் முடியல, வீட்லயும் இருக்க முடியல. அப்பா பார்த்துப்பாரு இல்லையா, அதனால கொஞ்சம் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. அப்பதான் என்னோட சின்ன மகள் கால் பண்ணி, அம்மா நீங்க இன்னும் போகலையா மாமியை போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி இருந்தா. நான் அப்ப சொன்னேன், என்னால டிரைவ் பண்ண முடியலம்மா, யாராவது வந்து கூட்டிட்டு போனா ஓகே அப்படின்னு சொன்னப்போ என்னையும் கூட்டிட்டு போறதுக்காக என்னோட மருமகன் அனுப்பியிருந்தார். அவர் கூட நான் போயிருந்தேன் அண்ணியை பார்க்க. அவர் கூட்டிட்டு போகும்போது அன்னைக்கு நடந்ததை பத்தி சொல்லிட்டு இருந்தார். என்னோட மகள் ரொம்ப அழுதாவா, மாமிய போய் பார்த்திருக்கா, அவருக்கு மாமின்னு அவ கூப்பிடும்போது மாமிக்கு தன்னை யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அழுதுட்டே இருந்தா.
அப்பா பார்த்துப்பார், அப்பா பார்த்துப்பாருங்கிறது என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. அவர் பார்த்துக்கிறதா சொன்னார் இல்லையா எனக்கு. அப்போ அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்லி நான் என் மருமகன்கிட்டயும் சொல்லியிருந்தேன். நான் கும்பிடுற கடவுள் எனக்கு சொல்லிட்டார், அவர் பார்த்துக்கிறேன்னு. சரியா வருவா, ஆமா அண்ணி வருவா அப்படிங்கிறது தான் நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன். இத பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே என்னோட மருமகனும் அழுதுட்டார். ஹாஸ்பிட்டல் போனதும் அங்க அண்ணிய என்னால பார்க்க முடியல, அவங்க பார்க்க விடல. அங்க அண்ணியோட தம்பி வந்திருந்தார். அவரும் சொன்னார், தான் போய் பார்த்ததா அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா, முடிச்சு முடிச்சு பாக்குறா, ஒரு மாதிரி பாக்குறா, அவ அதை விட்டு எழும்பி வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவங்க எதோலாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அத அவர் சொன்னதை கேட்டதுமே நான் அப்பா எனக்கு சொன்னதை அவர்கிட்ட சொன்னேன். அவருக்கும் பாபா மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, சீரடி அப்பா மேல. அதனால அவர்கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு இப்படி சொல்லியிருக்கார், அண்ணி வருவா, அண்ணி வருவா, அண்ணி எல்லாம் சுகமாகும், அன்னைக்கெல்லாம் சுகமாகும் என்று சொல்லி பேசிட்டு இருந்தப்போ என்னோட மகள் வந்து சொன்னா, என்னமோ ஆப்ரேஷன் செஞ்சா சில பேருக்கு அது சரியாகும், அப்படி ஒவ்வொருத்தருக்கு நடக்கிறது, அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்காம் அந்த சொல்லியிருந்தா. அதை கேட்டதும் எனக்கு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. இப்படி எல்லாம் நடக்குதா? அதுக்கு முன்னாடி அண்ணி என்கிட்ட வந்து சாதுவா சொன்னப்போ கூட, அண்ணி சிலோனுக்கு போக முதல் டாக்டர் கிட்ட காட்டிடுங்க அண்ணி அப்படின்னு சொன்னேன். அவ சொன்னா, இல்ல அப்பாயின்மெண்ட் இருக்குது 3ஆம் தேதி, அதை முடிச்சிட்டு தானே நாங்க போறோம், அப்போ எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கறத தான் அவ சொல்லிட்டு இருந்தா. அன்னைக்கு அவ சொன்னப்போ எப்படியாவது கட்டாயப்படுத்தி நானே கூட்டிட்டு போயிருந்திருக்கேன். இது இந்த வருத்தம் வர்றதுக்கு முன்னாடியே அறிகுறிகள் தெரியுமாம் அப்படின்றது டாக்டர்ஸ் சொல்லி இருந்தாங்க. என்ன வருத்தம், ஸ்ட்ரோக் தான் வந்திருக்கு அவக்கு. ஏண்டா அது மூளைக்கு போற ரத்தம் அப்படி பிளாக் ஆயிட்டுது இல்லையா, அப்படி நிறைய பேருக்கு ஆகுறதா. ஆனா அன்னைக்கு என்னத்துக்கு அண்ணி அவ்வளவு கோவம் நர்வஸும் இல்லை, அண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்போ அது சந்தோஷத்தாலையும் வந்திருக்குமா அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா நாங்க ஸ்ரீலங்கா போறோம்னு சொன்னதும். அதனால அவக்கு இப்படி ஏற்பட்டுச்சா என்னமோ தெரியல. ரொம்ப அவதானமா இருங்கம்மா, நான் எல்லாருக்கும் அவதானமா இருங்கன்னு சொல்லிட்டு எங்க அண்ணிய நான் பாத்துக்க முடியலன்னு இப்பவும் எனக்கு அந்த மனவேதனை இருக்கு. என்னோட மகள் பார்த்திருந்தா, அம்மா ஓகேம்மா, மாமி ஓகே, இப்ப அவனுக்கு நடந்த பிரச்சனை எனக்கு சொல்லியிருந்தா. அன்னைக்கே அவங்கள வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திருந்தாங்க. அங்க ஆப்ரேஷன் செய்யறதா இருந்தது. அங்க அன்னைக்கு அது செய்ய முடியல, அன்னியால அதை தாங்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. 6 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஹார்ட் தாங்காது அப்படின்ட்டு கடைசியில கைவிட்டுட்டாங்க. மறுபடியும் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் அங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. அண்ணா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அண்ணா சீரடியப்பா சொல்லியிருக்கார், அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார், அவர் அண்ணி வருவா, அண்ணி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சிலோனுக்கு போறதுக்கு முன்னாடி அண்ணியை சுகப்படுத்தி அப்பா அனுப்புவாருங்கிற நம்பிக்கை என் மனசுல உறுதியா இருந்துச்சுமா. அப்படித்தான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். அந்த அந்த திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொண்டு போனாங்க. திங்கக்கிழமையில இருந்து அப்பாவுக்கு வந்து செஞ்சப்போ அப்பா என்னென்னவோ ஒளியில காட்டியிருந்தாருமா. முடிஞ்சா நான் இதுல இந்த போட்டோ போடுறேன் ஒரு சிலது. என்னாச்சுன்னு சொன்னா, நான் இப்பதான் பார்த்தேன், இப்பதான் போட்டோஸ் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு ஆர்த்தி முடிய பிரார்த்தனை ஏதாவது இருந்தா பிரார்த்தனைக்காக அப்பா கிட்ட சொல்லி அதை எடுக்கிறது. பிரார்த்தனை இல்லைன்னா சும்மா ஒரு 3-4 போட்டோஸ் எடுப்பேன். அந்த போட்டோவுல பாருங்க, 25ஆம் தேதி என்ன காட்டியிருக்கேன்னு பாருங்க. அதுல ஒரு கருப்பு உருவத்துக்கு மேல ஒருத்தர் இருந்து வார அந்த உருவம் வந்து சரியா மாடு மாதிரி இருக்கு, சரியாமா? அதுல கண் கூட வடிவா தெரியுது எனக்கு. நான் அந்த போட்டோவை மட்டும் இதுல போடுறேன் உங்களுக்காக. அந்த கருப்பு உருவத்துக்கு மேல ஒருத்தர் இருந்து வாரார், அவருக்கு மேல அப்பா இருந்து வாரார், அதுல பாபாவும் இருக்கார். அப்போ இது எதுக்கு? அது அப்பா இருந்து வாரார், அப்பாவோட அந்த தலையில கட்டியிருப்பாரு இல்லையா, அந்த சீலையா என்னமோ அது அப்படி பறந்துட்டு இருக்கு. பாருங்க நீங்க அந்த போட்டோ ஒன்று அந்த ஒளியில காட்டியிருந்தேன். அப்ப அதே அந்த ஒரு 5-6 போட்டோ எடுத்திருக்கணும், 5-6 போட்டோலையும் அதே தான் இருக்கு. என்னாச்சுது, என்னத்துக்கு இப்படி ஒரு கருப்பு உருவம் தெரியுதுங்கிறத நான் கவனிச்சுட்டு அப்பா கிட்ட, என்னப்பா எனக்கு இப்படி காட்டுறீங்கன்னு ஒரு மனசால அப்பா கிட்ட கேட்டேன். இது பாத்துக்குங்கப்பா, யாருக்கு எது பிரச்சனையா
பாத்துக்குங்கன்னுதான் சொல்லிட்டு இருந்தேன். சரியா? இது 25ஆம் தேதி நடந்தது. 26ஆம் தேதி அண்ணி எங்க வீட்டுக்கு வராங்க. என்னமோ அப்பா காட்டியிருக்கார். அப்பாவோட தலைக்கு மேல பாருங்க, அங்க சிவனோட உருவமும் இருக்கு. அவருடைய அந்த ஜடாமுடி அவர் அப்படி கட்டி வச்சிருக்க மாதிரி தலையிலையும் அவருடைய முகமும் எனக்கு வடிவா தெரியுது. நான் உங்களுக்கு இதுல மார்க் பண்ணி போடுறேன்னு பாருங்க. நான் அதுல அரோ போட்டிருக்கிறது படி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஒரிஜினல் போட்டோவையும் போடுறேன். நீங்க வேணுமெண்டா அதை கிளிக் எடுத்து பார்க்கலாம். அப்ப காட்டியிருந்தது என்னங்கிறது எனக்கு புரியல. அவர் சர்வாந்தரியாமி இல்லையா? அதுவும் அவவோட பக்தை இல்லையா அண்ணி? அதுவும் அப்பாக்கு தெரியும் எனக்கு பிடிச்ச, என் மனசுக்கு பிடிச்ச எங்க அண்ணி இல்லையா? அப்போ எப்பவுமே அண்ணி இங்க வருவாங்க, பாபாவை பாக்குறதுக்கு வந்து பாபா கிட்ட வண்டாடிட்டு போவாங்க. பாபா அவங்க நிறைய பிரார்த்தனை என்கிட்ட கேட்டு வச்சுட்டு போவாங்க. எங்க அண்ணா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், பாபா பாத்துக்கிறேன், கவலைப்பட வேண்டாம் என்ன சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்ல, ஒளியில காட்டி இருந்தார். அண்ணி எப்படி படுத்திருக்கிற அண்ணி தலைக்கு மேல ஏதோ செய்யற மாதிரி காட்டி இருந்தார். அவ தலையில இருந்து ஏதோ சிந்தி முத்து முத்து மாதிரி சிந்தி அது மாலை போல இருந்துச்சு. நான் இது சொன்னப்போ அண்ணாவும் சீரடி எப்பா பாத்து பாருமா, ஒண்ணுக்கும் யோசிக்காத, எல்லாம் சரியாகும், அண்ணி வருவா, நீ யோசிக்காதன்னு எனக்கு சொல்லி இருந்தார். அப்போ அண்ணாவும் அண்ணி இருக்கும்போது பெருசா அவர் பாபாவோட நம்பிக்கை அவருக்கு இருக்கு. என்கிட்ட பேசுவார், உன்னை சீரடி கூட்டிட்டு போறேன் அப்படிங்கறத அவர் சொல்லுவார். இந்த முழுமையான அந்த என்ன சொல்றது அன்பு, அந்த அது அவருக்கு வரல. அவரும் உடனே சொல்லிட்டார், சீரடி அப்பா சொல்லிட்டாரா, அப்ப அண்ணி வருவா. அண்ணா சொன்னா அண்ணி வருவா, அண்ணி வருவான்னு. திங்கள் செவ்வாய் ஆயிடுச்சு. ஆனா அண்ணிய போயிட்டு நாங்க ஒவ்வொரு நாளும் அங்க 1 மணில இருந்து பார்க்கலாம், பின்னேரம் 8 மணி வரைக்கும், நாங்க 9 மணி வரைக்கும் வேண்டாம் எங்களை விட்டாங்க. மாறி மாறி போய் அண்ணிய யாராவது பார்த்துட்டே இருந்தோம். அதுல அண்ணிய வந்து அவ கைய பிடிச்சு அவ கைய தடவி தடவி நான் கதைச்சு போ அண்ணி, கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அப்போ என்னோட மகள் நின்றுட்டு சொன்ன, அம்மா அம்மா மாமி கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுமா, அவக்கு கேக்குது, நீங்க கதைக்கிறது கேக்குதுன்னு சொன்னாங்க. நான் தடவி தடவி சொன்னேன், அண்ணி கோஆப்ரேட் பண்ணுங்க அண்ணி, நாங்க போகணும், நீங்க வருவீங்க, பாபா சொல்லிட்டார், பாபா பாத்துக்கிறதா சொல்லிட்டாருன்றது நான் சொன்னேன் அண்ணிக்கிட்ட. அவ கஷ்டப்படுறத பார்க்கும்போது, அவளுக்கு அஸ்மா இருக்குமா, அதனாலதான் அவ ரொம்ப மூச்சு இழுக்கிறத கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்படி கையை தடவி தடவி பேசிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல அப்படியே அந்த இது முழுக்க நடந்தே தெரிஞ்சு அப்பா கிட்டதான் பிரேயர் வச்சுட்டே இருந்தேன். அப்பா அண்ணிய கஷ்டப்படுத்த விடாதீங்க, அவ பாத்துக்குங்க, அவ கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு, பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். அண்ணிய பாத்துட்டு போக அவங்க உறவினர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் சொன்னேன், அண்ணி வருவான்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு அண்ணி வருவாங்கிற நம்பிக்கையதான் என் மனசுல பாபா தந்துட்டே இருந்தார். அப்பாதான் அங்க நின்றார், அப்பதான் இருக்கேன்னு சொன்னார். ஏன்னா எனக்கு காட்டிட்டார் இல்லையா, அண்ணி தலைக்கு மேல இருந்து ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறதா காட்டிட்டே இருந்தார். அன்னைக்கு வழி தெரியக்கூடாதுங்கிறத நான் கேட்டேன் அப்பா கிட்ட, வழி தெரியாம பாத்துக்குங்கப்பா, வேதனைப்படக்கூடாது, வந்து பார்த்துட்டு போயிடுவேன். அந்த கொஞ்ச நேரம் அப்படி பார்ப்பேன், எனக்கு அண்ணி கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. பாபா கிட்ட தான் சொல்லிட்டே இருந்தேன், அப்பா பாத்துக்குங்கப்பா, அப்பா நீங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கப்பா, பாத்துக்குங்கன்னு சொல்லி அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்து தெரிஞ்சுட்டே இருந்தேன். அங்க இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு என்ன வந்து என் கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, கடவுள் பார்த்து பாருமா, யோசிக்காதீங்க, இங்க பாசையில சொல்லிட்டு போவாங்க, கடவுளை நம்பு, கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதே சொல்லிட்டு போனாங்க. அப்படி நிறைய பேர் வந்து என்னை கையை பிடிச்சு சொல்லிட்டு போனாங்கம்மா. அது கூட நடந்துச்சு. அது இந்த வேற நாட்டுக்காரங்க, இந்த நாட்டுக்காரங்கள் மாதிரி இருந்துச்சு. அவங்க யாருன்னு தெரியாது, எதுக்காக என் கையை பிடிச்சு என் தோலை பிடிச்சு இப்படி சொல்லிட்டு போனாங்க. அவங்க மூத்த கூட நான் பார்க்கல சில, அவங்க போகும்போதுதான் பார்த்தேன். பாபா இருக்காரு இல்லையா, பாபா பாத்துக்கிறதா சொல்லிட்டார், அப்பா பார்த்துப்பார், அண்ணி வருவான்னே சொல்லிட்டே இருந்தேன். வந்து பார்க்க வந்தவங்க எல்லாரும் கவலைப்படும் போது, இல்ல அண்ணி வருவான்ற வார்த்தை தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருந்ததே. என் பிள்ளைங்க டாக்டர்ஸோட கதைச்சிட்டு வந்து இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு காதுல விழவே இல்லை. அவங்க சொன்னது எதுவுமே நான் கேட்கல. இல்ல மாமி வருவா சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ என்னோட சின்ன மகள் சொன்னா, புதன்கிழமை இரவு அங்கேயே நின்றா, நான் நிக்க போறேன்மா, மாமியோட நிக்க போறேன், மாமி பக்கத்துல நிக்க போறேன்னு. அவக்கு 25 இயர்ஸ், 25 வயசு. இப்போ அவ கூட இருந்தா அண்ணி பக்கத்துலயே. என் பிள்ளைங்க எல்லாரும், என் ஹஸ்பண்ட் கிறிஸ்டியன்ஸ்ங்கிறதுனால எனக்கு எல்லா மதமும் ஒன்றுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கு.
எல்லா கடவுளும் ஒண்ணுதான். அத நான் உணர்ந்துட்டேன். எனக்கு உணர வச்சாரு பாபா. என் பிள்ளைங்களுக்கு இந்து மத முறைகள் எதுவுமே தெரியாது. ஆனா நான் பாட்டு கேட்கறது, அண்ணி பாட்டு கேட்கறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஓம் நமச்சிவாய, ஓம் நாராயணா, அந்த அந்த அதுகள் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால அவ ஹாஸ்பிட்டல்லயே இரவு இருந்தா இல்லையா, அண்ணியோட தனியா அவ அங்க இருந்தா. அவ அண்ணி கட்டிலேயே, அண்ணி படுத்த கட்டிலேயே அவ கால் மாட்டிலேயே அப்படியே சரிஞ்சு கதிரையில இருந்தபடி அவ தூங்கவே இல்லையா, அப்படியே இருந்தா. அண்ணி கஷ்டப்படும் போது கொஞ்சம் அவளோட ஹார்ட் பீட் இதுன்னும் போது அவ உடனடியா எழும்பி அந்த அவ தடவி அவகிட்ட பேசி அப்படியெல்லாம் இருந்திருக்கா. இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குதோ தெரியாது, எங்க அன்னைக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவ பக்கத்திலே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் விடிய தூங்கியிருக்கா. அவ அங்க நர்ஸ் மாதிரி தான் வந்து அவ எழுப்பியிருக்காங்க. அவ கால் மாட்டிலேயே அப்படியே தூங்கியிருக்கா. இரவா படுக்கலை இல்லையா, அதனாலதான். அதுக்கும் போட்டோ எடுத்து அனுப்பி இருந்தா. இந்த இருட்டுக்குள்ள இருக்கிற ஹார்ட் பீட், அண்ணிட அதெல்லாம் இருக்குது, மாமியிட மூச்சு விடுற சத்தம், அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தா எங்களுக்கு. அன்னைக்கு விடியப்புறம் போல அன்னைக்கு ஏழாம போயிருக்குது. அவ சொல்லியிருந்தா காலையில 5 மணிக்கு மாமிக்கு ஏதோ மாதிரி மூச்சு கஷ்டப்பட்டா. அப்போ என்னோட மகள் அன்னைக்கூட பேசிட்டு அன்னைக்கு அந்த ஏதாவது பாட்டு போடணுமேண்டு நெட்ல போய் தேடி ஓமண்டு போடவும் ஓம் நாராயணா அந்த ஸ்லோகம் தான் வந்திருக்குது. அந்த ஸ்லோகத்தை அப்படியே அன்னைக்கு அதுல கேட்கக்கூடிய மாதிரி போன்ல அவ அதை போட்டிருந்தா. அதை போட்டிருக்கேம்மா. அதுக்கு பிறகு மாமி அப்படியே சாந்தமா இருக்கா. வியாழக்கிழமை காலம்பரையே அந்த பாடலை தான் அவ கேட்டுட்டே இருந்திருக்கிறா. வியாழக்கிழமை மத்தியானம் 1 மணிக்கு பிறகுதான் நாங்க போய் பார்க்கலாம் இல்லையா. அப்போ நான் வீட்டுல இருந்து இறங்கும் போதே அப்பா ஆர்த்தி செய்ய வச்சுட்டார். அப்போ எதுக்கு என்று எனக்கு இப்பதான் புரியுது. அன்னைக்கு நான் அந்த ஆரத்தி செஞ்சுட்டு போனதுனாலதான் இரவு என்னால முடியல, நான் செய்யல. அதனாலதான் அப்பா என்ன மத்தியானமே செய்ய வச்சுட்டார். நான் ஆர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா போட்டோ எடுத்துக்கிட்டேன்னு, அதை எடுத்தப்போ இப்போதான் பார்த்தேன் அந்த போட்டோல என்ன இருக்குங்கிறது. அதுல இருந்தது அண்ணியோட தலைக்கு மேல எப்படி சொல்றது, பஞ்சபூதங்கள் ஏதோ கூப்பிட்டு இருக்கிறாரப்பா, அதுக்கு நிக்கிற மாதிரி இருக்கு ஒரு உயிரினம். தலைக்கு மேல அண்ணி படுத்திருக்கா, அண்ணி தலைக்கு மேல அது நிக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ செஞ்சிட்டு இருக்கு போல இருக்குது. அன்னைக்கு பக்கத்துல அண்ணியோ பக்கத்துல ஒரு முகம் இருக்கு. அந்த முகம் வந்து பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது அது அண்ணியோட அக்கா. அப்பா இதையெல்லாம் ஒளியில காட்டியிருக்க, நான் அன்னைக்கு பார்க்கவே இல்லை போட்டோஸ் எதுவும். அப்படியே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் போனப்போதான் என்னோட மகள் அவ முடிச்சது தூக்கத்துல இருந்து. அவ போட்ட அந்த ஓம் நாராயணா ஸ்லோகம் போயிட்டே இருந்தது. அண்ணி இருந்த அந்த ரூம் வந்து ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எனக்கு என்னமோ பாபா நின்று அங்க அவ பாத்துக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, பாபா அண்ணாட்டையும் போய் அவரை கொண்டு பூஜை செய்ய வச்சார். அன்னைக்கு அண்ணியோட தம்பியோட பிள்ளைங்களை கொண்டு நைவேத்தியம் செய்ய வச்சு, அப்பா பொங்கல் செய்ய வச்சு, அந்த பொங்கலை அண்ணா நைவேத்தியமா வச்சு அப்பாக்கு பூஜை செஞ்சு ஒளியில அண்ணாவுக்கும் அவர் காட்டியிருந்தார். அந்த பொங்கலை அங்க கொண்டு வந்திருந்தார் அண்ணா. அண்ணி வாயிலையும் கொஞ்சம் தடவிட்டு பாபாவுக்கு நைவேத்தியம் செஞ்சதை பத்தி சொல்லணும்னு சொல்லி அண்ணாவும் அதை செஞ்சிருந்தார். நான் போயிட்டு வெளியில இருந்தப்போதான் இது நடந்துச்சுது. என்னோட அண்ணியோட தம்பி மகன் தான் ஓடி வந்தான். ஓடி அங்க மாமிக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொன்னது. நான் ஓடி போனப்போ அங்கிருந்து ரூமை விட்டு என்னோட மகள் வந்தா வெளியில. சாதாரணமா வந்து சொன்னா, அம்மா ஒண்ணும் இல்ல, அவங்க நர்ஸ்மார் வந்து பார்க்க போறாங்க, உள்ள போக முடியாது, கொஞ்ச நேரம் இருங்க, அண்ணி வந்துருவா, மறுபடி ஏதோ செய்ய போறாங்க, சில வேளை மாமி திரும்பி வந்துருவா அப்படின்னு சொன்னா. உடனே நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை வச்சு வெளியில ஓடி போய் அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு அந்த மேகத்தை பார்த்து அப்பாவை பிரார்த்தனை வச்சு எனக்கு கழுகழியா வந்துட்டே இருந்தது. அண்ணி 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 என்று சொல்லிட்டு, போயிட்டு வாங்க அண்ணி, அமைதியா போயிட்டு வாங்க, உங்க வாழ்க்கை பயணம் என் பாபா பார்த்துப்பார், என் பாபா பார்த்துப்பார், உங்களை அப்பா தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பார். அன்னைக்கு வியாழக்கிழமை வர இல்லையா, அப்போ அன்னைக்கு பாபாட டே இல்லையா, அப்பதான் வந்து கூட்டிட்டு போயிருக்கார். அவர் சொன்னது எனக்கு தான் புரியல. நான் தான் எனக்கு அண்ணியை சுகப்படுத்தி என்கிட்ட தர போறாருன்னு நினைச்சேன். நாங்க ஸ்ரீலங்கா போயிட்டு வரணும், அதுக்காகத்தான் முதல்ல செய்யறான்னு நினைச்சேன். ஆனா அவவோட நேரம்
வந்துருச்சு. அவளோட நாள் வந்துருச்சு. இந்த சிலோனுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது கூட ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துச்சு. எனக்கு இங்க ஒரு வெட்டிங் இருந்தது. அதனால அதுக்கு பின்னாடி போகணுங்கிறத யோசிச்சேன். அன்னைக்கு அடிச்சப்போ அண்ணி சொன்னாங்க, மார்ச் 3ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் தனக்கு 1 இயருக்கு ஒருக்கா அது தருவாங்க அந்த அப்பாயின்மெண்ட். அது கட்டாயம் போகணும் தன்னை ஹார்ட் பிரச்சனை அதனால இருக்குது. அதை முடிச்சு தான் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நினைச்சிட்டு நான் அப்போ திருப்பி அடிச்சு கேட்டப்போ மார்ச் 6க்கு ஓகேயான்னு சொல்லும்போது அண்ணி ஏதோ யோசிச்சுட்டு சொன்னாங்க, ஏன் கொஞ்சம் பின்னாடி போக முடியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஏப்ரல் அப்படி. அப்போ கேட்டப்போவே அது என்னமோ தெரியல. நான் அப்பா முன்னாடி இருந்துதான் அவகிட்ட பேசுறேன். நான் அப்பாக்கு முன்னாடி இருந்துதான் நான் ஏன் வாயால சொல்லிருந்தேன். எப்ப அவன் கூப்பிடுறானோ தெரியாது அண்ணி. அதுக்கு முன்னாடி நாங்க போய் நான் சொன்னது மேல போறதுக்கு கடவுள் எப்ப எங்களை அனுப்பி வச்சான் இல்லையா, எப்போ ஒரு நாள் கூப்பிடத்தானே போறேன். அது கடவுளுக்கு தான் தெரியும் இல்லையா எப்ப கூப்பிடுறேன் அந்த நாள். அப்ப எப்ப கூப்பிடுறான்னு தெரியாத நீ அதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு வந்துருவோம், எங்க ஆசைகளை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு நான் சொன்னப்போ சரி ஓகே நாங்க அந்த டேட்டுக்கு 3ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதி புக் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த 6ஆம் தேதி புக் பண்ணியிருந்தேன். 6ஆம் தேதிக்கு புக் பண்ணிட்டேன். மார்ச் 6ஆம் தேதிக்கு 25ஆம் தேதி இது நடந்தது. 26ஆம் தேதி அண்ணி வந்தாங்க. எதுக்காக அந்த வார்த்தையை நான் என் வாயில இருந்து வந்துச்சுன்றது அதுக்கு அப்போ அண்ணி போனப்போதான் புரிஞ்சுது. எனக்கு அப்பா அப்போவே புரிய வச்சிருக்கார். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். நீ கவலைப்படாதேங்கிற வார்த்தை அப்பா சொன்னதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது. அண்ணி போனப்போ அப்படியே பார்த்து சொல்லிட்டு இருந்தேன், நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க போங்க, உங்களை பாபா இருக்காரு, பாபா பார்த்துப்பாரு, அப்பா பார்த்துப்பாரு. எனக்கு என்கிட்ட அவர் சொன்னார் இல்லையா, நான் பார்த்து கொள்றேன்னு சொல்லி அதேதான் என் பாபா செஞ்சிருக்கார். அண்ணி அப்பா கிட்ட தான் போயிருக்காங்க. அது பாருங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது, வியாழக்கிழமை அப்பா வந்து கூட்டிட்டே போயிட்டார். அதை எனக்கு ஒளியிலையும் காட்டியிருந்தார். நான் உங்களுக்கு அந்த 30ஆம் தேதி நான் அண்ணிய பார்க்க போறதுக்கு முன்னாடியே மத்தியானமே நான் அப்பா கார்த்திகை செஞ்சு எல்லாம் செய்யறேன். அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அது எதுக்கு அப்படி போறதுக்கு முன்னாடி மத்தியானம் நான் இந்த ஆரத்தி செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இப்பதாம்மா உங்ககிட்ட சொல்லும் போதுதான் புரியுது. இரவிக்கு வந்து நான் செய்ய போறது இல்ல. அண்ணி போயிடுவா, அது அப்பாக்கு தெரியும் இல்லையா, அண்ணிய கூட்டிட்டு போயிடுவேன்னு. இப்பதான் பார்த்தேன் அதுல என்ன இருக்கு தெரியுமா. அண்ணி அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டார். அது அப்பாதான் வந்து கூட்டிட்டு போயிருக்கார், காட்டியிருக்கார். ஆனா அண்ணிய வேதனைப்படாம பார்த்திருக்கார். அங்க பார்த்தா அன்னைக்கு பக்கத்திலேயே அண்ணியோட அக்கா வந்திருக்கா. அவளோட முகம் மட்டும் பதிவாயிருக்கு. அண்ணியும் நேசம், ரொம்ப நேசம் அவங்க அக்கா மேல. அவங்களும் முன்னாடியே காலம் ஆயிட்டாங்க. சரியா அண்ணி மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். ஒளியில அந்த பாருங்க, நான் உங்களுக்கு போட்டோ இருக்குது, நான் இப்போ பார்த்தப்போதான் தெரிஞ்சது. வியாழக்கிழமை என்ன மத்தியானம் ஆர்த்தி செய்ய சொன்னார் இல்லையா, அன்னைக்கு நான் ஆர்த்தி செஞ்சு முடிய அப்பா போட்டோ எடுத்துப்பேன். போட்டோ எடுத்துக்கும் போது அப்படியே அப்பாவோட போட்டோஸ் எல்லாம் என்னோட அப்பாவும் என்னோட குருன்னு சொல்லி அப்பாவும் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அவரும் பாருங்க அப்படியே ப்ளூ கலரா இருந்துச்சுமா. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு நான் கடைசியில போட்டோ எடுக்கப்போ அது வந்தது. நான் அதை கூட பார்க்கல. இன்னும் ப்ளூ கலரா தெரியுது, என் கண்ணுக்கு ஏதோ அப்படி தெரியுதோன்னு தான் நான் நினைச்சது. அப்படியே போயிட்டேன், அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசரத்துல போயிட்டேன். பாருங்க அந்த போட்டோஸ இதுல இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நடந்துச்சு. அது 2 நாளைக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சதுமா. அண்ணியோட உயிர் போறப்போ அங்க நின்றது வந்து என்னோட சின்ன மகளும் அண்ணியோட தம்பி வைஃபும் அண்ணியோட தம்பிங்க பிள்ளைங்க 2 பேரும் நின்றாங்க. என்ன கூப்பிட்டதே அண்ணியோட தம்பி மகன் தான். அன்னி போகும்போது ஒரு அசைவுல அவங்க காட்டுவாங்க இல்லையா, அப்போ எதுவுமே அசைவு இல்லாம இருந்த அண்ணி அந்த போகும்போது ஒரு மாதிரி கையை தூக்கி ஒரு மாதிரி அசைவு கண்டதுன்னு என்னோட மகளுக்கு புரிஞ்சிச்சு. மாமி போறாண்டு அவ ஒரு தைரியம் எப்படி அவக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணி தம்பியோட வைஃப் சொன்னாங்க, உங்க மகள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப இதான் அண்ணிய ரொம்ப அமைதியா அண்ணிக்கிட்ட பேசினாவா. அந்த கடைசி நிமிஷம் தனக்கு கூட அது வரல, கொஞ்சம் தள்ளி போயிட்டு தான் தாங்க எல்லாரும். ஆனா அவ கிட்ட போய் அண்ணி பக்கத்துல அவ தடவி அண்ணிய தடவி அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்கா, மாமி பயப்படாதீங்க மாமி,
உங்களுக்கு அங்க இருக்காங்க, உங்க அக்கா இருக்காங்க, உங்க அம்மா இருக்காங்க, உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கடவுள் இருக்காங்க, உங்களுக்கு சொர்க்கத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கறத பிரெஞ்சுல அவ சொல்லி, அண்ணியே பயப்படக்கூடாது, அமைதியா போங்க, அமைதியா போங்க, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லி அவளுக்கு அவன் நெத்தியில அவ அப்படி எழும்பினாவா. கொஞ்சம் வந்து எழும்புற மாதிரி வந்தப்போ என் பிள்ளை கட்டி பிடிச்சு அவன் நெத்தியில முத்தம் கொடுத்து போயிட்டு வாங்க மாமி என்று சொல்லி முத்தம் கொடுக்கும் போதுதான் அவ வாயால உயிர் போனதா சொன்னான். அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப, அதாவது 2 நாளைக்கு அப்புறம் என் மகள் கிட்ட நான் பேசுறேன். என்ன நடந்துச்சு, என்ன இது, நான் நிக்கல, நான் வெளியில இருந்து ஓடி வந்தப்போ நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லி என்ன வெளியில நான் முடிஞ்சப்போதான் நான் ஓடி வந்தேன் இல்லையா. அப்போ சொல்லுமான்னு சொல்லி கேட்டப்போ அவ இதை சொன்னா. எனக்கு நான் உடனே சொன்னேன், மாமி கொடுத்து வச்சவா, மாமிக்கு எல்லாமே நல்லது நடந்திருக்கு. அவட அன்பு நிச்சயமா அவட மனசு போல அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அவளோட இறுதி சடங்கும் நல்லபடியா அவ மனசு போல எல்லாமே நல்லதே நடந்திருக்கு. அண்ணி ஆத்மா நிச்சயமா அப்பா பாதுகாப்பார், அப்பா கிட்டதான் இருக்கு. அப்பா சொர்க்கத்துல அவளுக்கு எனக்கு கொடுத்திருக்கார், அவ சந்தோஷமா தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு அப்பா சொல்லிட்டார். எல்லாம் நல்லதே நடக்கும். என் பாபா சொன்ன மாதிரியே செஞ்சிட்டார். அப்பா சொன்ன மாதிரியே அவரே பார்த்துக்கிற, நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டார். அது இப்போ அவனையே இப்படி பேசும்போதுதான் என் மனசு இப்படி என்னமோ ஆகுது. ஆனா கவலை இல்லை, என் மனசுல இந்த கவலையை அப்பா எடுத்துட்டார். அவர் கவலைப்படாதுன்னு சொன்னப்போ கொஞ்ச நாள் எனக்கு அந்த எல்லாமே மறந்து போயிருந்தேன். கார் டிரைவ் பண்ண முடியல, கரைக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. நான் அப்படியே அப்பா கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னேன், அண்ணியை போய் பாக்குறதுக்கு, போய் உறவினர்கள் வர்றதுக்காக கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க அவளோட இறுதி சடங்கு செய்யறதுக்கு. நான் அண்ணியை போய் பாக்குறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பா கிட்ட வந்த ஒரு நாள் காலையில சொல்லிட்டேன், அப்பா நீங்க தான் சொன்னீங்க கவலைப்படாதீங்க, இந்த இதை என்ன மனசுல இருந்து எடுத்துடுங்கப்பா, அதை எடுத்துடுங்க, இந்த இது வேணாம் எனக்கு, நான் அழக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு கேட்டப்போ அன்னைக்கு அப்படியே எடுத்துட்டாருமா. அவர் நான் கேட்ட மாதிரியே என்ன எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அண்ணிய பார்க்க போயிருந்தப்போ எனக்கு அழுகையே வரல. அது எப்படி நான் அப்படி ஆயினேன்னு எனக்கு தெரியல. அழுகையே வரலம்மா. அப்புறம் ஒரு கிழமையால நடந்துச்சு அண்ணியோட இறுதி சடங்கு. அதுவும் நல்லபடியா நடந்துச்சு, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுமா. அப்பா சொன்ன மாதிரி அப்பாவே எல்லாமே நல்லபடியா செய்து கொடுத்துட்டார். அண்ணி தீர்க்க சுமங்கலியா போயிருக்காங்க, எல்லாமே நல்லபடியா நடத்தி அப்பா கொடுத்துட்டார். அவரோட இந்த வாழ்க்கை பயணம் 30ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 முடிவடைஞ்சிருக்கு. அப்பாக்கு தான் கோடி நன்றிகள், அப்பாக்கு தான் கோடி நன்றிகள். எப்பவும் கூட இருப்பார், எல்லாரோடையும் கூட இருப்பார். நல்லதே நடக்கும். அப்பாவை எப்பவுமே நினைங்க, எல்லாமே நல்லது நடக்குமா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாராம்.